அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்கார் நாயகர் வீட்டை நம்ம சந்திக்க வந்திருக்கிறோம். அம்மாவையும் அப்பாவையும் சந்திச்சிருக்கிறோம். இதில் எனக்கு என்னன்னா இன்னைக்கு சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் ஒரு கஷ்டம் என்னன்னா, இப்போ நீங்கள் பின்னாடி வீடை பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாரும் வராங்க. நம்ம ஜனாதிபதியிலிருந்து பிரசிடென்ட் எல்லாருமே, ஜனாதிபதி நம்ம சிஎம் வரைக்கும் வந்திருக்காங்க. சிஎம்மும் அஷூரன்ஸ் பண்ணியிருக்காரு, இது மாதிரி இவங்களுக்கு வீடு கொடுத்து இவங்களுக்கு நல்ல எல்லாமே அஷூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க செய்யணும்னு நினைச்சாலும் அது கடைக்கோடியில் அது வந்து சேரலைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தா தான் வீடெல்லாம் விருதுகள் நிறைஞ்சிருந்தாலும் அவங்களோட வயிறு நிறையாத ஒரு சூழல் தான் இருக்குது. இது நம்ம சிஎம் கவனத்துக்கு போனோம், பிரதமர் கவனத்துக்கு போனோம், பிரசிடென்ட் கவர்னத்துக்கு போகணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இன்றைக்கி நான் என்னோட மன கஷ்டத்தோடு எடுத்து இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இன்றைக்கி. ஆனால் இதை பார்க்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால தான் இந்த பதிவு நான் போடுறேன். இதை பார்க்குறவங்க சிஎம் கவனத்துக்கும் இல்லைன்னா நம்மளோட உச்சக்கட்ட பிரதமர் கவனத்துக்கும் கொண்டு சேர்த்து இவங்களுக்கு இந்த வீடை பின்னாடி இருக்கிற இந்த வீடு இங்கே இருக்கக்கூடாது, புதுசாக வீடு கட்டி அவங்களோட கடைசி காலம் நிம்மதியாக கழியணும் அப்படின்னு நான் நினச்சி வேண்டிக்கிறேன் இறைவனையும். அம்மா கண்டிப்பாம்மா உங்கள் குணத்துக்கு எல்லாமே நடக்கும். இறைவனோட இது எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களோட அன்புக்கு அம்மா ரொம்ப மகிழ்ச்சிமா. தேங்க்ஸ்மா நடக்கும். சரி பாரு, இது கொஞ்சம் அப்படி பாரு, கவர் பண்ணுங்க. இது அப்படி போட்டு நாளைக்கு ஒரு இதுல கூட